வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 மற்றும் ஹவுஸ் ஆஃப் தி டிராகன் சீசன் 3 ஓட ஒரு குட்டி அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா அடுத்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள இருப்போம். ஸோ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் இந்த சீரீஸ்க்கு கண்டிப்பாக நிறைய ஃபேன்ஸ் இருப்பீங்க. ஸோ இந்த சீரீஸோட ஃபினாலே சீசன் அப் பண்ணுறது இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 அது. ஸோ இந்த சீசன் 5ஓட இந்த சீரீஸ் முடிய போகுது அப்படின்றது பலருக்கும் வருத்தமாக இருந்தாலும் பட் இந்த சீசன் எப்போ வரும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து நிறைய பேருக்குள்ளார இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5ஓட ஷூட்டிங் அப்படின்றது ரீசெண்டாக டிசம்பர் அப்போ தான் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ இப்போ டஃபர் பிரதர்ஸ் வந்து ஒரு குட்டி அப்டேட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 650 மணி நேரத்துக்கு ஃபுட்டேஜ் அப்படின்றது எடுத்து வச்சிருக்காங்களாம். ஸோ அதே மாதிரி இந்த சீசன் 5ல டோட்டலாக 8 எபிசோட்ஸ் தான் இருக்க போகுது. பட் இந்த 650 மணி நேரம் ஃபுட்டேஜை 8 மணி நேரம் கிட்டத்தட்ட வந்து மிஞ்சி போனால் ஒரு 10 மணி நேரம் இருக்கும். ஸோ இந்த 10 மணி நேரம் ஃபுட்டேஜாக எப்படி அவங்க சுருக்கி அதை எடிட் பண்ணி கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. ஒரு ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் சீசனாக வந்து இந்த சீசன் 5 இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்த 4 சீசனை விட ஒரு பட்டாசா ஒரு சீசன் வந்து இந்த சீசன் 5ஆக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து டஃபர் பிரதர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஒரு எக்ஸைட்மெண்ட் லெவல் அப் பண்ணுறது வந்து கண்டிப்பாக இதுக்கப்புறம் கொஞ்சம் பீக்கில் தான் இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து எப்படி எனக்கு வந்து யோசிச்சு பார்த்தாலே புரியல. ஆனா 650 மணி நேரம் ஃபுட்டேஜ் வந்து எப்படி ஒரு 10 மணி நேரத்துக்கு அவங்க சுருக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா வந்து சில பயங்கரமான சம்பவங்கள்லாம் வந்து இந்த சீசன் 5ல இருக்கும். ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபினாலே வந்து இந்த சீரீஸ்க்கு இந்த சீசன் 5 இருக்கும் அப்படின்றத நம்பலாம். அண்ட் அதே மாதிரி இந்த சீசன் 5ஓட ரிலீஸ் டேட் இன்னும் அஃபிஷியலாக சொல்லலை. பட் அரசியல் புரசலாக வந்து சில ரூமர்ஸ் வருது. அந்த ரூமர்ஸ் படி பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 நவம்பர் மாதம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் டிசம்பரில் தான் வந்து ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் நிறைய ஒர்க்ஸ் இருக்கும். அதனால் இந்த ஒர்க்ஸ் எல்லாம் முடிஞ்சு கடைசியாக இந்த வருஷத்தோட எண்டில் ரிலீஸ் ஆகிறதுக்கு தான் வந்து ஹை சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு நவம்பர் தான் வந்து அரசல் புரசலாக வந்திருக்க ஒரு டேட். வழக்கம் போல் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 ஒரு பட்டாசான ஒரு சீசனாக இருக்கும் அப்படின்றத நம்பி வெயிட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5க்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஸோ அடுத்ததாக ஹவுஸ் ஆஃப் தி டிராகன் சீசன் 3ஓட ஷூட்டிங் அப்படின்றது மார்ச்சில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ காஸ்டிங் எல்லாம் வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல். ஸோ அதில் ஒரு ஃபைனல் காஸ்டிங் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆர்மண்ட் ஓட்டோ டவர் அப்படின்ற அந்த கேரக்டர் வந்து சீசன் 2ல லைட்டாக வந்து டீஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த கேரக்டரை நம்ம பார்த்துருக்க மாட்டோம் சீசன் 2ல. இந்த சீசன் 3ல ஒரு முக்கியமான கேரக்டராக வந்து அந்த கேரக்டர் இருக்க போது. நம்ம ஓட்டோவோட நெஃப்யூ, அப்புறம் நம்ம ஆலிசண்டோட கசின். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் உள்ள இந்த ஆர்மண்ட் ஹைடவர் அப்படின்ற இந்த கேரக்டரில் ஜேம்ஸ் நார்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்டர் வந்து நடிக்க போகிறாரு. அவர் இதுக்கு முன்னாடி ஹாப்பி வேலி இன்னும் ஒரு சில சீரீஸில் வந்து நடிச்சிருக்காரு போல். ஸோ அவர் வந்து இதுக்கு காஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஆள் பார்க்குறதுக்கு செமையாக இருக்காரு. பட் இவரோட கேரக்டர் அப்படின்றது வந்து கண்டிப்பாக கிரீன்ஸை சப்போர்ட் பண்ணி தான் இருக்கும். பட் எந்தளவுக்கு முக்கியமான கேரக்டர் அப்படின்றது வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான ஒரு குட்டி அப்டேட். ஸோ ரெண்டும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.